நெஞ்சு என்றால் என்ன? அப்போ தான் நெஞ்சு நோய் என்னன்றது தெரியும். ஆங்கிலத்தில் பல்மனாலஜி, ரெஸ்பிரேட்டரி மெடிசன். உங்களுக்கு எல்லாருக்கும் கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜிலாம் நல்லாவே தெரியும். கார்டியானா ஹார்ட், கார்டியாலஜி. அதே மாதிரி லங்ஸ்னா பல்மனேல், அதனால தான் பல்மனாலஜி. இன்னொரு பேர் ரெஸ்பிரேட்டரி மெடிசன், செஸ்ட் மெடிசன், தொராசிக் மெடிசன், செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். இந்த நிறைய பேர் இருக்குது இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கு, அதாவது நுரையீரல். ஸோ மார்பக கூட்டில் வந்து இங்கே வந்து ஹார்ட் இருக்குது, இருதயம், இந்த பக்கம் 2 நுரையீரல் இருக்குது, லங்ஸ் இருக்குது. ஸோ இந்த லங்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம இப்போது பேச போகிறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதுக்கு முன்னாடி மனிதன் என்றால் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஹியூமன் பீயிங் யார் என்றால், ஹீ இஸ் அ க்ளோத்ட் அனிமல் இன் அ கான்க்ரீட் ஜங்கிள். மிருகங்கள் வந்து காட்டில் உடை இல்லாமல் இருக்குது. மனிதர்கள் வந்து ஒரு கான்க்ரீட் ஜங்கிள், ஒரு கான்க்ரீட்டால் ஆன ஒரு காட்டில் உடையோடு இருக்கிறாங்க. இதுதான் குரங்குக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். இந்த மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர் ஆராய்ச்சியில் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் வந்து ஒரு காலனி ஆஃப் செல்ஸ். எப்படி வந்து ஒரு தேன் கூட்டில் வந்து கூடு கெட்டுதோ, தேன் கூடு வர்ற மாதிரி மனிதன்கிட்ட 100 ட்ரில்லியன் செல் இருக்குது. இதை சேர்த்தா ஒரு மனுஷன். இந்த மனுஷன் 100 ட்ரில்லியன் செல்லும் ஒரு தனிப்பட்ட ஒரு கிங்டம் மாதிரி, ஒரு அரசாங்கம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்லும், உடம்புல ஒவ்வொரு செல்லும். பேனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாட் வச்சிங்கன்னா அங்கே 10,000 செல் இருக்குது. அதுதான் அதனுடைய சைஸ். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே ஒரு நியூயார்க் நகரத்தினுடைய எலக்ட்ரிக்கல் எக்ஸ்சேஞ்சே இருக்குது. அந்த அளவுக்கு பவர் இருக்குது அந்த மைட்டோகாண்ட்ரியாவில். இந்த 100 ட்ரில்லியன் செல்லில் ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் தேவை. மூச்சு எடுக்கிறேன், ஆக்சிஜன், பிராணவாயு, வெளியில் விடுறேன், கார்பன் டை ஆக்சைடு. இது இந்த ஆக்சிஜன் எடுத்து லங்ஸ்குள்ளே போகுது. அது வந்து இந்த 100 ட்ரில்லியன் செல்லுக்கும் ஹார்ட் வழியாக பம்ப் பண்ணுது. 100 ட்ரில்லியன் செல்லுக்கும் ஆக்சிஜன் போகணும். இதுதான் நுரையீரலுடைய வேலை. ஸோ இந்த நுரையீரல் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து மதர் போர்டு இருக்கோ, அது மாதிரி ஒரு காருக்கு எப்படி என்ஜின் இருக்கோ, அது மாதிரி நுரையீரல் தான் ஆக்சுவலாக தி என்ஜின் ஆஃப் தி ஹியூமன் பீயிங். ஸோ அது வந்து காற்றில் இருக்கிற 21% ஆக்சிஜன் அதை உள்ளே எடுத்து உடம்புல 100 ட்ரில்லியன் செல்லுக்கும் போகுது. அதனால தான் என்னால் பேச முடியுது, உங்களால் கேட்க முடியுது. ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை வந்து லங்ஸ் பண்ணுது. ஸோ இந்த லங்ஸ் எப்படி இருக்குது நம்ம உடலுக்குள்ளே அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு ஒரு மரம்னா என்னென்னு தெரியும். இந்த பக்கம் வந்து அதுக்கு ட்ரங்க் இருக்கும், அப்புறம் வந்து கிளைகள் இருக்கும், அப்புறம் இலைகள் இருக்கும். இது தெரியும் இல்லையா? மரத்தை அப்படியே தலைகளை போட்டிங்கன்னா தான் லங்கு. அந்த ட்ரங்க் இங்கே இருக்குது. இந்த 2 பக்கமும் வந்து நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க, நுரையீரலுடைய பிரான்ச்சஸ் போகுது. அப்புறம் வந்து இலைகள் இருக்குது. இந்த சென்ட்ரல் ட்ரங்க் இருக்குல்ல, தலைகளை போட்ட ட்ரங்க்கு, அதுக்கு பேர் தான் விண்ட் பைப், ட்ரக்கியா. அதான் இந்த பாருங்கள், இங்கே தொட்டால் தெரியும், ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்வாங்க இந்த இடத்துல. இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் தான் உங்களை விண்ட் பைப். இங்கேருந்து இப்படி போய் இங்கே உள்ளே போகுது, இந்த ஆக்சிஜன் உள்ளே போகுது, 2ஆக பிரியுது, அப்புறம் கிளைகள் மாதிரி பிரியுது. இதுக்கு பேர் பிராங்கை, ட்ரக்கியா, பிராங்கை. பிராங்கையில் வந்து புண்ணாச்சுன்னா பிராங்கைட்டிஸ், தெரிஞ்சுக்கிறங்க. அது வந்து அலர்ஜியில் புண்ணாச்சுன்னா ஆஸ்மாட்டிக் பிராங்கைட்டிஸ், சிகரெட் பிடிச்சி புண்ணாச்சுன்னா க்ரானிக் பிராங்கைட்டிஸ், சிஓபிடி. ஸோ இந்த பிரான்ச்சஸ் இப்படி உள்ளே போகுது, இதுக்கு பேர் பிராங்கை, ட்ரக்கியா பிராங்கை, விண்ட்பைப் பிராங்கை. இந்த இலைகள், ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 300லேருந்து 400 மில்லியன் ஆல்வியோலைன்னு இருக்குது. இந்த இலைகள் மாதிரி ஆல்வியோலை. அந்த ஆல்வியோலை வந்து ஒரு சோப் பபிள் மாதிரி இருக்கும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஊதுவோம், ஃபோன் ஊதுனீங்கன்னா நிறைய சோப் பபிள் போகும். அந்த ஒரு பபிள் மாதிரி இருக்குது. அந்த பபிள்குள்ளே தான் இந்த ஆக்சிஜன் போகுது. அந்த பபிள் இருக்குதுன்னா பபிள்குள்ளே அந்த ஆக்சிஜன் போகுது. சுற்றி உள்ள இரத்த குழாய் இருக்குது, அந்த ஆக்சிஜனை எடுக்குது. அந்த இரத்த குழாயில் எடுத்துகிட்டு உடம்புக்கு எடுத்துகிட்டு போகுது 100 ட்ரில்லியன் செல்லுக்கும். அந்த செல் வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு சொன்ன செல்லில் பவர் ஹவுஸ், ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுது. இவன் கையை அசையணுன்னா இவ்வளவும் நடந்தால் தான் அசையும். ஒரு மேஜிக் ஷோ நடக்குது ஆக்சுவலாக அந்த உலகத்தில், நமக்கு தெரியல. அந்த ஆக்சிஜன் அந்த செல் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து துப்புறது பேர் கார்பன் டை ஆக்சைடு. உடனே அது என்ன பண்ணுது, நேராக வந்து ஹார்ட்டுக்கு வந்து திருப்பி லங்ஸுக்கு வந்து நான் ஊதும் போது கார்பன் டை ஆக்சைடு மாறிடுது. மேஜிக் ஷோ நடக்குது ஆக்சுவலாக. ஆக்சிஜன் இன், கார்பன் டை ஆக்சைடு அவுட். 100 ட்ரில்லியன் செல்ஸ். உலகத்தினுடைய எந்த ஃபேக்ட்ரி மேட்ச் பண்ண முடியாத ஒரு மேஜிக் ஷோ நம்ம உடம்புல டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது. லங்குடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா, ஒவ்வொரு செல்லை தனியாக எடுத்துக்கலாம். ஒரு செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. அது வந்து ஒரு காரோடைய கார்பரேட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். கார்பரேட்டர் என்ன பண்ணுதுன்னா, பெட்ரோலில் தான் ரன் பண்ணுது நம்ம கார் என்ஜின்ஸ்லாம். அந்த பெட்ரோல் வரும்பொழுது ஆக்சிஜன் வந்து வெடிக்கணும், வெடிச்சா தான் என்ஜின் வேலை செய்யும். கம்பஷன் என்ஜின் அதுக்கு பேர். அப்போ அந்த கார்பரேட்டரில் என்ன நடக்குதுன்னா, ஆக்சிஜன் உள்ளே போய் பெட்ரோலை வெடிக்க வைக்குது. ஓகே, கட். நெக்ஸ்ட் சீன். நேராக செல்லுக்குள்ளே போங்க. உடம்புல செல்லுக்குள்ளே போய் மைக்ரோஸ்கோப்பில் செல்லை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மைட்டோகாண்ட்ரியா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த ஆக்சிஜன் உள்ளே போகுது. உள்ளே போய் அங்கே பெட்ரோல் கிடையாது. நம்ம வந்து பெட்ரோல் சாப்பிடல இல்லையா, மனுஷன் வந்து கார் கிடையாது. மனிதன் என்ன பண்ணுறான்னா சாப்பிட்றான். அவன் சாப்பிட்ற உணவு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாம் சாப்பிட்ற தோசை, சட்னி, சாம்பார், இட்லி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் உள்ளே போய் வயிற்றில் போய் லிவருக்கு போய் அது உடைக்கப்பட்டு செல்லுக்கு போய் எனர்ஜி மாலிகுல் அங்கே போய் நிற்குது. ஸோ அதுதான் பெட்ரோல், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆக்சிஜன் போய் பற்ற வச்ச உடனே காரில் எப்படி கார்பரேட்டர் இருக்கோ அது மாதிரி செல்லுக்குள்ளே ஃபயர் ஆகி அந்த செல் வேலை செய்யுது. எப்படி ஒரு ட்ரெயின் காருக்கு பிஸ்டன் மூவ் ஆகுதோ அது மாதிரி செல் இயங்குது. கை அசைகிறதுக்கு இதுதான் காரணம்.
சாப்பிட்ற சாப்பாடு, ஆக்சிஜன். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி உடம்புல உள்ள 100 ட்ரில்லியன் செல்லுக்குள்ளே போன உடனே ஏடிபியாக மாறணும்னா ஆக்சிஜன் போய் ஃபயர் ஆகணும். அதைத்தான் இந்த லங்ஸ் செய்யுது. ஸோ அதனால தான் லங்ஸோட இம்பார்ட்டன்ஸ், நெஞ்சு நோயை பற்றிய இம்பார்ட்டன்ஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, பீடியாட்ரிக்ஸ், ஆர்த்தோபெடிக்ஸ் தெரியும். பட் ஜென்ரலாக பல்மனாலஜி லேக் பண்ணுச்சு, ரொம்ப பின்னாடி வந்துச்சு. ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க, இட் வாஸ் த சிண்ட்ரெல்லா ஆஃப் மாடர்ன் மெடிசன்ட்டு. சிண்ட்ரெல்லா இஸ் த புவர் கேர்ள் ஹூ மேரீஸ் த பிரின்ஸ். அது மாதிரி யூகேல கூட, யுனைடெட் ஸ்டேட்ஸில் கூட கார்டியாலஜி, நியூராலஜி டாப் ஃப்ளோரில் இருக்கும். ரெஸ்பிரேட்டரி மெடிசன் வாஸ் இந்த பேஸ்மெண்ட். இது வந்து 70s 80s நடந்தது. 90ஸ்க்கு அப்புறம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அப்போலோ மருத்துவமனையில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம், இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பெஷாலிட்டி பிக்கப் ஆகி இப்போது ஒவ்வொரு மூளை முடுக்கலையும் வந்து லேட்டஸ்ட்டாக லங்குக்குரிய மெடிசன், பல்மனாலஜி, ரெஸ்பிரேட்டரி மெடிசன், நெஞ்சு நோய்க்குரிய மெடிசனை நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியுது. அதனால தான் இந்த நுரையீரலுடைய இம்பார்ட்டன்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மூச்சு தான் உயிர். நீங்கள் பார்ப்பீங்க, யோகாவில் கூட நம்ம இந்திய நாட்டில் அஷ்டாங்க யோகாவில் பிராணாயாமா மிடில் இருக்கும். அந்த 8 இதில் வந்து சென்டரில் வந்து பிராணாயாமா இருக்கும். அந்த ப்ரீதிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பை கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் லிங்க் டு யோகா. மனமது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை. அதை ஒழுங்காக நீங்கள் பண்ணணும்னா காலையில் எழுந்தவுடன் பிராணாயாமம் பண்ணணும். அது இந்த மூச்சு பயிற்சி. ஸோ இதுதான் லங்ஸோட இம்பார்ட்டன்ஸ், நுரையீரலுடைய இம்பார்ட்டன்ஸ். உங்ககிட்ட சொன்ன மாதிரி மனிதன் ஒரு உடை உடுத்தின மிருகம். அவனுக்கு வந்து வாழ்க்கையில் முக்கிய குறிக்கோள் வந்து பிரசிடென்ட் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், மீடியா ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆக்டர் ஆகணும். அப்படிலாம் கிடையாது. அவன் உயிரோடு இருக்கணும், அவள் உயிரோடு இருக்கணும். இதுதான் பேசிக். அதனால் மனிதனுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா பயம். அப்போ அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னா மனசுலேருந்து வருது. ஏன்னா லங்குக்கும் ஒரு மனசுக்கு என்ன லிங்க் பண்ணுறாருன்னா பாருங்கள், மனிதன் நான் சொன்ன ஒரு 100 ட்ரில்லியன் செல், அவன் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கிட்ட இருக்கிற 2 காம்பார்ட்மெண்ட் என்னென்னா, உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் இருக்கிற மாதிரி, உறுப்புகள் இருக்கிற மாதிரி, மனுஷன் 2 பிரிவு தான், உடல், மனம். இந்த உடல் மனதை ஒழுங்காக இயக்க தெரிஞ்சுக்கிட்டோன்னா நோயற்ற வாழ்வாக வாழலாம், குறைவற்ற செல்வமாகும். இந்த மனசை வந்து நீங்கள் எப்படி உங்கள் லங்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம். ஜிம்னாஸ்டிக்ஸ் போகிறீங்க, ஜிம் போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, பட் மைண்டுக்கு பண்ணுறீங்களா? அந்த மைண்டுக்கு உங்களுக்கு கேட்வே, இந்தியாவிலே கேட்வே வந்து டெல்லியில் இருக்குது. அது மாதிரி உங்கள் மனசுக்கு ஒரு கேட்வே வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லங்ஸ். இது நான் சொல்லலை, இந்தியாவினுடைய வேத காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பிராணாயாமம் மூலமாக. அந்த பிராணாயாமத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மைண்டு வந்து சென்டரில் வந்துடும். உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் வந்து பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் உடம்புல எந்த வியாதியும் வராது. நீங்கள் எந்த மருத்துவமனைக்கும் வர வேண்டாம், எந்த டாக்டரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். அதனால் லங்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இட் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த மைண்ட் அண்ட் த பாடி. ஸோ இந்த மைண்ட் அண்ட் த பாடி காம்பினேஷன் நீங்கள் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் கண்ட்ரோலை பிராணாயாமம் மூலமாக, பிரெத் மூலமாக, இன்டேக், மூச்சு எடுக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுவீங்க, ரிலீஸ் பண்ணுவீங்க. இதுதான் பிராணாயாமா. இங்கே பாருங்கள், 10 செகண்ட்ஸ் மூச்சு எடுக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க 20 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க. இது 1 சைக்கிள். அகெயின் ரைட் நாஸ்ட்ரில் இந்த இது வழியாக பண்ணணும். இங்கே எடுத்துகிட்டு இங்கே விடணும், இங்கே எடுக்கணும், இப்படி ஹோல்ட் பண்ணி விடணும். இது ஒரு பிராணாயாமம். இந்த மாதிரி 5 தடவை பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 minutes ஆகும். அது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் சென்டர் பண்ணிடும் டே பிகினிங்லேயே. இந்த மைண்ட் சென்டர் ஆகிடுச்சுன்னா பாடி கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லங் அண்ட் ப்ரீதிங், which is very important not only for adults, for children, உங்கள் pregnant women, people who are exercising, people in daily life. மார்னிங் எழுந்த உடனே before you connect with the world, connect with yourself. அதுதான் மெசேஜ். இந்த உலகத்துடன் நீங்கள் வந்து பயணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட, உங்கள் அமைதியோட, உங்கள் ஆழ்நிலை அமைதியோட உள்ளே போங்க. இதுதான் இந்தியா கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த நுரையீரலின் முக்கியத்துவம், உங்கள் உடல் நடத்தை நீங்கள் மேம்படுத்துவதற்கு ஒரு முக்கியத்துவமும் உங்கள் ப்ரீதிங், உங்கள் மூச்சு பயிற்சியில் இருக்குது. நான் டாக்டர் ஆர்பி இளங்கோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், மெயின், கிரீம்ஸ் ரோட், சென்னை. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அதில் என்ன கேள்விகள் இருக்குது, உங்களுக்கு அதில் என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸில் அதை வைத்துக்கொண்டு மேற்கொண்டு வீடியோக்களை தயாரிப்பதற்கு உதவியாக இருக்கும்.